கோவை அருகே காயமடைந்த குட்டி யானையை நெருங்க விடாமல் அதன் தாய் யானை உள்ளிட்ட 2 யானைகள் பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினரை விரட்டி வருகிறது. அது குறித்த தகவல்களை தற்பொழுது நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்போ அந்த குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு அந்த பெரிய யானை தாய் உள்ளிட்ட 2 யானைகளையும் விரட்டுறதுக்கு கும்கி யானை ஏதாவது வரவழைக்கப்பட்டிருக்கா? இது குறித்து வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க சதீஷ்? அப்படின்னா மறுபடியும் அந்த பெரிய யானை தன்னுடைய குட்டி யானை பாதுகாக்கிறதுக்காக மலைக்கு போன யானை திரும்பி வந்து குட்டி யானை கிட்டே நின்றுச்சு. ஸோ பொதுமக்கள் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்படிங்கறதுக்காக அந்த பெரிய யானை வந்து அங்கே இருக்கிற அந்த செங்கல்களையும் செங்கல் சூழல் இருக்கிற மண்ணையும் தூக்கி தூக்கி தூர்வாரி வீசி கொண்டு இருக்கிறது. இதை கண்டு பொதுமக்கள் வந்து போயிருக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு வனத்துறையினருடைய CF அன்வர்தீன் வந்து சம்பவத்துக்கு வந்து அதுக்கான நடவடிக்கை என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கும்கி யானையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் யாரும் இறங்கவில்லை. மேற்கொண்டு இந்த பெரிய யானை வந்து மலைப்பகுதிக்கு விரட்டி செல்ல முடியவில்லை என்றால் மட்டுமே வந்து கும்கி யானை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இறங்க உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். சார், சதீஷ், அதற்கு சிகிச்சை இப்பொழுது அந்த யானையை விரட்டுவதற்கு கும்கி யானை கொண்டு வரதுக்காக இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ்? இப்ப வனத்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இருக்கிற பகுதிகள் சேர்ந்து அந்த பெரிய யானையை பட்டாசு வெடிக்க வைத்தும் சத்தம் போட்டு அந்த பெரிய யானையை வந்து மலைப்பகுதிக்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் இறங்குறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அதற்குள்ள அந்த பெரிய யானை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குட்டி யானைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்துக்கு வரைக்கும் யாரும் நெருங்க வராமல் இருக்கிறதுக்காக சுத்தி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பெரிய யானை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பொதுமக்கள் வந்து இந்த யானைகளை வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டு குட்டி யானையோட பெரிய யானை ரொம்ப பயந்து தன்னோட குட்டிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பாச போராட்டத்தில் அந்த யானை வந்து மறுபடி சுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ இந்த வனத்துறையினர் எப்படியாவது இந்த பெரிய யானையை வந்து சம்பவ இடத்துல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னோம்னா இந்த குட்டி யானையை காப்பாற்றலாம் அப்படிங்கறத ரெடியா இருக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த குட்டி யானைக்கு இந்த வனத்துறையினர் பாத்தீங்கன்னா மல்லித்தலை முதற்கொண்டு ஆப்பிள் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு இந்த குட்டி யானை எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. அது ரொம்பவும் ஒரு பயத்துல ஒரு விரக்தியா வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் சதீஷ். தற்பொழுது வனவிலங்கு ஆர்வலர் OP காளிதாஸ் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு காளிதாஸ். சார், இப்ப கோவை அருகே காயமடைந்த குட்டி யானை நெருங்க விடாமல் அதோடைய தாய் யானை உள்ளிட்ட 2 யானைகள் அங்க சுத்தி நின்று அதோட குட்டி கிட்டேயே நின்றுட்டு இருக்கிறதுனால வனத்துறையினரால எந்த நடவடிக்கையும் இப்ப எடுக்க முடியல. இப்போ இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி யானைகளுக்கு வந்து அடிபடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்துங்க ஒரு அக்கறையின்மை தான் இதுக்கு முதல் காரணம். இந்த யானை எப்படி அடிபட்டிருக்கும்னு கருதுறோம்னா, காட்டுப்பன்றிகள் வந்து கொல்வதற்காக வைக்கப்பட்ட இந்த அவுட்டுக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிப்பொருள் அதை சாப்பிட்டதுனால நான் காயப்பட்டிருக்கலாம்னு இப்போ அனுமானிக்கிறோங்க. அது காட்டுப்பன்றி இறந்திருந்தா நமக்கு தெரியாது, யானையினால நமக்கு தெரியுதுங்க. இது மிகப்பெரிய குற்றமான செயல். இந்த செயலை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டா, இப்ப நமக்கு வந்து விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் வனவிலங்குகளால் பாதிக்கப்படுகிற போது அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி நம்ம வலியுறுத்துறோம். அந்த பாதிப்புகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா யாருக்கும் வனவிலங்குகள் மீது இது மாதிரி வனவிலங்குகளை கொல்வதற்கான உரிமையோ வனவிலங்குகளை தாக்குவதற்கான உரிமையோ யாருக்கும் கிடையாதுங்க. அந்த விவசாயிகளாகட்டும் யாராகட்டும் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யானைகள் இல்லை என்றால், வனவிலங்குகள் இல்லை என்றால் காடு இல்லை, காடு இல்லைன்னா நமக்கு விவசாயமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ஆகவே இது மாதிரியான செயல்பாடுகளை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுங்க. அரசு வந்து அது வனத்துறை அது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இதைத்தான் நாங்க வலியுறுத்துறோங்க. திரு காளிதாஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வர நிலையில வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணுமா? இல்ல, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் வந்து இப்ப ஏற்கனவே தெளிவா இருக்குதுங்க. வனவிலங்குகள் மீது பாதிப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்றோம். ஆனா இப்ப வந்து வனவிலங்குகளால் விளைநிலங்கள் பாதிப்படைகிற போது அந்த வனவிலங்குகளை கொல்வதற்கான அதிகாரம் வேண்டும் என்று சில இடங்கள்ல கோரிக்கை வைக்கப்படுகிறதுங்க. அந்த கோரிக்கைகளுக்கு பின்னால வந்து நாம வந்து அந்த கோரிக்கையை முற்றிலும் புறக்கணிக்கவும் கூடாது. ஏன்னா விவசாயம் என்பதும் நம் நாட்டினுடைய மிக முக்கியமானதுதான். ஆனா மலையோரங்களில் காலங்காலமாக நம்முடைய பழங்குடிகள் விவசாயம் பண்றாங்க.
அந்த பழங்குடிகள் எப்படி விவசாயம் பண்ணுகிறார்கள்? அவர்கள் வந்து வனவிலங்குகளும் வாழணும், நானும் வாழணும்ன்ற ஒரு மனநிலையில அவங்க விவசாயம் பண்றாங்க. அந்த மனநிலையை மக்களிடம் கொண்டு போகணுங்க. அதுக்கு பதிலாக இன்றைக்கு கேட்கிற சட்ட திருத்தம் என்பது அந்த விலங்குகளை கொல்லக்கூடியதற்கான சட்ட திருத்தமாக கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கையை வந்து எப்ப வைக்கணும்னு கேட்டா எல்லா வழிமுறைகளும் தவிர்க்கப்பட்டு எல்லா வழிமுறைகளும் கையாண்டு அந்த வனவிலங்குகள் விளைநிலங்களுக்கு போவதற்கு தடுப்பதற்கு வேற வழியே இல்லைங்கிற போது இது மாதிரியான கோரிக்கைகளை வைக்கலாங்க. ஆனா மலையோரமாக நான் விவசாயம் செய்வேன், வனவிலங்குகளே என்னுடைய நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், வனவிலங்குகளே வரக்கூடாது என்கிற மனநிலை தவறான மனநிலைங்க. அந்த மனநிலை இத வந்து இவங்க மறுபடியும் பழங்குடியினர் வாழ்க்கையிலிருந்து நம்ம புரிந்து கொண்டோம்னா தான் காடுகளையும் காப்பாற்றலாம், விவசாயத்தையும் காப்பாற்றலாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கணும். இத திரு காளிதாஸ், இப்ப அந்த குட்டி யானையை மீட்கிறதுக்கு வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடணும்? இப்ப அவங்க கும்கி யானையை வரவழைக்க இன்னும் முடிவு செய்யல, அதனால அந்த தாய் யானையை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு பட்டாசுகள் வெடிக்கலாமா அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடணும்? யானையுடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து யானை மாதிரி தன் குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தேடுகிற இன்னொரு உயிரினத்தை பார்ப்பது அரிதுங்க. அது அவ்வளவு அக்கறையா வந்து தன் குடும்பத்தின் மீது பற்று வைத்திருக்கும். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தாய் யானை தான் அது கூட்டத்தின் தலைவியாக இருக்கும். அந்த தலைவி வந்து தன் கூட்டத்திலிருந்து யாரையும் உடனே விட்டுட்டு போயிடாதுங்க. அவங்க என்ன பாதிப்புல இருந்தாலும் அந்த 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 அதை கூட்டு செல்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். நாம வந்து இந்த யானைக்கு மருத்துவம் செய்ய போறோங்கிறது அந்த யானைகளுக்கு தெரியாது. ஆகவே நம்மை நெருங்க விடாதுங்க. அப்ப நெருங்க விடாத தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு செய்வார்கள் வனத்துறையினர். பொதுவாக இப்ப பட்டாசு வச்சு விரட்டினோம்னா மற்ற யானைகள் ஓடிவிடலாம். அந்த தாய் யானை ஓடுவது வந்து அது ஒருவேளை நம்மளே தாக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா தன் குட்டிக்கு ஏதோ நடந்து விடுமோ என்று. சில நேரத்துல அது போயிடும். போனா இந்த யானையை மட்டும் மயக்க ஊசி போட்டு அதுக்கு மருத்துவம் பார்க்க முடியுங்க. அல்லது வேறு வழி இல்லைன்னா கும்கி யானைகள் உதவியோடு கொண்டு போகலாம். இந்த யானையை பொறுத்தளவு வாயில அடிபட்டிருக்கு, ஆனா நடக்க முடியும்னு சொன்னா அது கூட்டத்தோடையே தான் பின்தொடர ஆரம்பிக்குங்க. அது கூட்டத்தை விட பிரிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அது வந்து அதுக்கு பல யுத்திகளை கையாள வேண்டி இருக்கும். அந்த யுத்திகளை பற்றி தான் இப்ப வனத்துறை ஆலோசித்து வருகிறதுங்க. கட்டாயமாக ஆனா இதுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அந்த யானையை வந்து தனித்து ஒரு தனியாக அதை மீட்டு அதுக்கு மயக்க ஊசி போட்டுதான் இதுக்கு மருத்துவம் பார்க்க முடியும். அதுக்கு திட்டமிடுதலுக்கு வந்து வனத்துறை மருத்துவர்களும் வனத்துறையும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அது நிச்சயமாக அந்த யானையை தனித்து அதை பிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவங்கள்ல வனத்துறை வந்து மிக அழகாக தாயிடம் இருந்து குட்டியை மீட்டு சிகிச்சை அளித்திருக்குங்க. இதுக்கும் முன்னாடி அளிக்கப்படும் நம்புறோங்க. திரு காளிதாஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை வந்து அந்த பக்கமா தாய் யானையை விரட்டிட்டு குட்டி யானையை காப்பாத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா மயக்க ஊசி செலுத்துறது மூலமா சில சமயம் யானைகள் இறக்குறது மாதிரியான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கு. இதை எப்படி தடுக்க முடியும்? எந்த மாதிரியான நடவடிக்கை இப்ப சரியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், யானையை வந்து பிடிக்கணும்னாவே மயக்க ஊசி போடாம யானையை பிடிக்கவே முடியாதுங்க. நீங்க யானை வந்து அவ்வளவு வலிமையான விலங்கு. ஆனா யானையை வந்து மயக்க ஊசி போடுவதனால் யானை எப்போதுமே இறந்து விடவில்லைங்க. மயக்க ஊசி கூடுதலாகி எல்லாம் யானை இருக்காது. ஏன்னா யானைக்கு கொடுக்கப்படுகிற மயக்க ஊசி என்பது ஒரு சேஃப் டோஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தீர்மானிக்கப்படுகிற அளவை விட 4 மடங்கு கொடுத்தாலும் மயக்கம் அதிகமாகி அது இறந்து போகாது. ஆனா யானைக்கு மயக்க ஊசி செலுத்துகிற போது அது ஓடும். காட்டுப்பாதையில அது விழுந்துருச்சுன்னா கீழே விழுகிற போதுதான் ஆபத்துங்க. ஏன்னா யானையினுடைய உடல் எவ்வளவு பலமானதோ அதே அளவு பலவீனமானதும் கூட. யானையினுடைய வயிற்று பகுதி தரையில் மோதுகிற மாதிரி விழுந்துச்சுன்னா யானை 5 நிமிடத்துல இறந்துடுங்க. அதே போல அதனுடைய தும்பிக்கை யானையினுடைய உடல் பகுதிக்குள் நசுக்கப்பட்டு அது கீழே விழுந்துச்சுன்னா அது உடனே இறந்துருங்க. தும்பிக்கை வந்து ஒரு நீர்நிலையில விழுந்தா கூட தும்பிக்கையில தான் சுவாசம் நடக்குது, அது இறந்து போயிடுங்க. இந்த பலவீனங்களோடு தான் மயக்க ஊசி செலுத்தப்பட வேண்டும். தவிர்க்க இயலாத சூழலில் சில நேரங்கள்ல உலகத்துல பல நாடுகள்ல ஆப்பிரிக்கா போன்ற ஹெலிகாப்டரை கொண்டு மீட்பு பணி நடத்தப்படுகிற நாடுகளிலும் கூட மயக்க ஊசி செலுத்தி யானை ஓடி விழுகிற போது மரணங்கள் நிகழ்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கான தவிர்ப்பு நடவடிக்கைகளை எச்சரிக்கையோடு தான் இதை செய்யணும். அந்த எச்சரிக்கையை வந்து இப்போது வனத்துறை கையாள்வார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்க இருக்கோங்க.
திரு காளிதாஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோவை பகுதியில மட்டும் இந்த மாதிரியான விபத்துகள் அடிக்கடி நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த மாசத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 யானைகளுக்கு மேல உயிரிழந்திருக்க சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கு. இப்ப வனத்துறையினர் யானைகளை பாதுகாக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடணும், பொதுமக்கள் இதுக்கு எந்த அளவுல உதவணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இயற்கையாக இறக்கும் மரணங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எந்த உயிரினமா இருந்தாலும் பிறந்தா இறந்துவிடும். ஆனா மனித செயல்பாடுகளால் இறக்கும் மரணங்களை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். இதுல பெரும்பாலான மரணங்கள் இன்றைக்கு கூட இப்போது செய்தி வந்திருக்கிறது. வாளையாறு அருகே ஒரு காட்டு யானை ரயிலில் அடிபட்டு இறந்திருக்கிறது. இது சோகமான செய்தி. அதே போல மின்வேலியில் அடிபட்டு யானைகள் இதற்கு முன்பாக இறந்திருக்கின்றன. யானை பிடிக்கப்படும் போது கூண்டில் இருக்கும் போது இறந்திருக்கிறது. இப்போது இந்த மாதிரி வெடிப்பொருள்களால் யானை தள்ளாடுகிறது. இது எல்லாமே மனித செயல்பாடுகள் தாங்க. பொதுவாக கோவை வனக்கோட்டம் என்பது அது வாளையாறில் ஆரம்பித்து எட்டிமடை வரைக்கும் நீள்கிற இந்த வனக்கோட்டம் என்பது உலகத்தில் அதிக எண்ணிக்கையில் ஒரே வாழ்விடத்தில் யானைகள் வாழும் நீலகிரி உயிர்கோள மண்டலத்தினுடைய ஒரு பகுதியா இருக்குங்க. ஆண்டுக்கு 200-300 யானைகள் இந்த வனப்பகுதியை பயன்படுத்துகின்றன. இதுல இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான இது என்னன்னா, இதுல பெரும்பாலும் செங்குத்தான மலைப்பகுதியும் கொஞ்ச இடம் மட்டுமே சமவெளியா இருக்குது. யானைகள் கூட்டமாக போகிற போது சமவெளி பாதைகளை தான் பயன்படுத்தும். இந்த சமவெளிகளில் பெரும்பாலானவை தனியார் நிலமாக இருக்குதுங்க. யானைக்கு நமக்கு தான் தனியார் நிலம் வனநிலம் என்பதெல்லாம். யானையை பொறுத்தளவு அதனுடைய இடம் அது. நாம வனநிலம் தனியார் நிலம் எல்லாம் பிரித்த போது நம்ம யானையை பத்தி கவலைப்படாம பிரிச்சுட்டோம். இந்த தனியார் இடங்களில் ஏற்படுகிற பாதிப்புகளால் தான் யானைகள் இப்படி மரணம் அடைகிறது அல்லது துன்புறுகிறதுங்க. இவற்றை தடுப்பதற்கு வனத்துறையால் மட்டும் முடியாது. அரசு தனியார் இடங்களில் யானைகளுடைய பாதைகள் தடைபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தடைகளை அகற்றுவதற்கும் கட்டிடங்களை மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தனியான சட்டத்தை ஏற்ற வேண்டும்ங்க. அப்படி ஒரு சட்டம் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. அதே போல் ரயில் பாதைகளில வேகத்தை குறைப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க இது ரயில் பாதையின் குறுக்கே யானை வந்ததாக நினைக்க கூடாது. யானையின் வாழ்விடமான காட்டின் குறுக்கே ரயில் பாதை வந்ததாகத்தான் நாம இதை கருத வேண்டும். ஆகவே அது யானையுடைய வாழ்விடம். நாம தான் மெதுவா போகுங்கிற மனநிலைக்கு ரயில்வே நிர்வாகம் வரணுங்க. இதே போல மின்வேலிகள் அடிபட்டு சாகிற போது அந்த சட்டவிரோத மின்வேலிகளாலதான் அது அடிபட்டு சாகுது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மின்வாரியம் உடன் வர வேண்டுங்க. இப்படி அரசின் பல்வேறு துறைகளும் இணைந்தால்தான் யானைகள் பாதிப்புள்ளாவதை தடுக்க முடியும். இங்கு ஏற்பட்ட ஒவ்வொரு மரணத்திலும், இயற்கை மரணம் தவிர ஒவ்வொரு மரணத்திலும் பல்வேறு துறையினுடைய பங்களிப்பு அதை தவிர்ப்பதற்கு தேவைப்படுதுங்கிறத உணர்ந்திருக்கோம். அதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோங்க நாங்க. திரு காளிதாஸ், இப்போ பாத்தீங்கன்னா யானைகள் சில இடத்துல ட்ரெயின் போகும்போது அதை கிராஸ் பண்ற சில இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ரயில்கள் எந்த அளவுக்கு வேகத்துல போகணும், அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கா? அது என்ன மாதிரியான வேகத்துல இருக்கணும்? மேடம், இப்ப நாங்க இதுக்கு 2008ஆம் ஆண்டு ஒரு 3 யானைகள் இறந்த போது நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தினது விளைவாக அவங்க பகலில் 65 கிலோமீட்டருக்கும் இரவில் 45 கிலோமீட்டருக்கும் வேகத்தை அந்த பாதையில குறைச்சிருக்காங்க. ஆனா அது 30 கிலோமீட்டருக்கு குறைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி மரணங்களை தவிர்க்க முடியும். ஏன்னா யானை இருப்பது தெரிந்தா அந்த யானையினுடைய வேகத்தை, இந்த யானை கூட பின்பகுதியில தான் அடிபட்டிருக்குங்க. யானையினுடைய வேகத்தை குறைத்து ஹாரன் அடிச்சிருந்தாங்க, ட்ரெயினுடைய வேகத்தை குறைத்து அது ஹாரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த யானை தப்பிச்சிருக்குங்க. அப்ப வேகத்தை குறைப்பதற்கு அந்த ரயில்வே நிர்வாகம் உடனடியாக முன்வர வேண்டும். அப்படி அவங்க இது யானை குறுக்க வந்துருது அப்படின்ட்டு வனத்துறையின் மீது, யானையின் மீது இது பழி போட்டக்கூடாதுங்க. நம்ம தான் யானை பாதையில குறுக்க போறோங்கிற மனநிலைக்கு அவங்க இன்னும் வர மாட்டேங்கிறாங்க. அதை வலியுறுத்தி தான் நாங்க வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். இது வன உயிரின சட்டப்படியே இது தவறுங்க. ஏன்னா ஒரு காட்டுப்பாதையில் ஒரு கார் மான் மீது மோதிருச்சுன்னா அந்த காரின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வன உயிரின சட்டம் சொல்லுதுன்னா, யானைக்கு ரயில்வே நிர்வாகத்தின் மீது வன உயிரின சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏன்னா அவர்கள் இது அலட்சியப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு ரயில் தான் முக்கியம், யானை முக்கியம் இல்லைங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, சில நேரங்கள்லாம் ரயிலில் மோதினா, யானையின் மீது மோதினா ரயிலே தடமுறலும் ஆபத்தும் இருக்குங்க. அது பயணிகளுக்கும் ஆபத்தான விஷயம்தான். ஆகவே இந்த ரயில்வே நிர்வாகம் இது அக்கறை செலுத்தி, அதாவது வேகத்தை குறைப்பதற்கு முதல்ல முனைப்போட செயல்பட வேண்டுங்க. இது உடனடியாக செய்ய வேண்டியது. நீண்ட கால ஒரு முயற்சியாக யானையினுடைய வாழ்விடங்களில் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை எல்லாம் உயர்மட்ட பாதைகளா அமைக்கணுங்க. யானைகள் அதனுடைய வாழ்விடத்தில் அது தடங்களின்றி போவதற்கும் நம்முடைய பாதைகளை உயர்மட்ட பாதைகளை அமைப்பதற்குமான ஒரு நீண்டகால திட்டத்துக்கு ரயில்வே நிர்வாகமும் அரசும் முன்வரணுங்க. இதையெல்லாம் இப்போது ஆரம்பித்தாதான் செய்ய முடியும். அதுவரைக்கும் ரயில்வேனுடைய வேகத்தை குறைத்து எந்த இடமெல்லாம் யானை
தொடர்ந்து அவை வந்து இந்த ரயில் பாதைகளை குறுக்கே வருகிறதோ அந்த பாதைகள்ல அது கடந்து போவதற்கான குறைந்தபட்சம் கீழ்நிலை பாலங்களையாவது கீழ்நிலை வழிகளையாவது ஏற்படுத்த வேண்டும். சில இடங்களில் வந்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சில இடங்களில் கண்காணிக்க வேண்டும். யானை இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த ரயில்வே ஓட்டுநருக்கு அதுக்கான தகவல் கொடுக்கணும். ரயிலை ஓட்டுபவர்களுக்கும் இதுக்கான பயிற்சி கொடுக்கணுங்க. யானையை காப்பாற்றுவதற்கு, யானையை அடிபடாமல் இருப்பதற்கான அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கு இதுக்கான பயிற்சியும் அவங்களை இதை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியும் நம்ம ஏற்படுத்தணுங்க. இதெல்லாம் பண்ணினாதான் இப்படி ரயிலில் அடிபட்டு யானைகள் மரணம் அடைவதை நாம் தவிர்க்க முடியுங்க. இது குறித்து தொடர்ந்து பேசலாம் திரு காளிதாஸ். தற்பொழுது நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்கு? குட்டி யானை தாய் யானையிடமிருந்து பிரிக்கப்பட்டுடுச்சா? மயக்க ஊசி எதுவும் செலுத்தும் முடிவுல வனத்துறையினர் இருக்காங்களா சதீஷ்? ஓகே மேம், இங்க பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய யானை பாத்தீங்கன்னா குட்டி யானை கூட தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. 2 யானைகளும் அந்த செங்கல் சூளைக்குள்ள நடுவுல போய் இருந்தனால யாரும் வனத்துறையினர் வந்து அதன் அருகில போகாம, பொதுமக்களும் போகாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த பெரிய யானையை வந்து குட்டி யானையிலிருந்து பிரிக்கிறதுக்காக பட்டாசுகளை வெடிப்பதற்கு வனத்துறையினர் ரெடியாகி கொண்டு இருக்கின்றனர். ஆனா மைக்கு ஊசி போடுறதுக்கான அறிகுறி எதுவும் தெரியல. மைக்கு ஊசி போற ஏற்கனவே அந்த குட்டி யானைக்கு அடிபட்டு இருக்கிறதுனால மைக்கூசி போட்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கறதுனால மைக்கூசி போறதுக்கான எந்த நடவடிக்கை இப்ப வரைக்கும் எடுக்கல. முதல்ல அந்த குட்டி யானையை பெரிய யானை கிட்ட இருந்து பிரிச்சால் மட்டுமே மற்ற அத்தனை நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறதுனால குட்டி யானை எப்படி பிரிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வனத்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி சுற்றளவுல சுற்றி வளைச்சி நின்று கொண்டிருக்கிறார் மேம். சதீஷ், இப்ப அந்த குட்டி யானையுடைய நிலைமை எப்படி இருக்கு? அடிபட்டிருக்கிற நிலைமையில அதனுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கு சதீஷ்? குட்டி யானை என்ன பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செங்கல் சூளையோட நடுப்பகுதியில போய் வெயில் தாங்க முடியாதனால அது ஒதுங்கி ஒரு ஓரமா நின்று கொண்டு இருக்கின்றன. அதனால அதுக்கு மேற்கொண்டு எதுவும் நடக்க முடியாம அதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக சம்பவ இடத்தை விட்டு அது நகர முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றன. வனத்துறையினர் வந்து பல நேரமும் அந்த தாய் யானை கூடயே இருக்கிறதுனால தாய் யானையை முதல்ல எப்படி பிரிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு பாக்குறாங்க. ஆனா தாய் யானை இப்ப என்ன பட்சம் ஆச்சுன்னா, குட்டி யானைக்கு அருகில போய் கீழேயே உட்கார்ந்துருச்சுங்க தாய் யானை. இப்ப தாய் யானை இப்ப உடனே குட்டி யானை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை மேம். சதீஷ், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த தாய் யானை வந்து குட்டி யானை கிட்டேயே போய் உட்கார்ந்துருக்கிற பட்சத்துல இப்போ பட்டாசு வெடிக்கிற முயற்சிகள் பலனளிக்குமா, இல்ல கும்கி யானை வரவழைக்கப்படுமா? என்ன மாதிரியா முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வனத்துறையினர்? வனத்துறையினர் வந்து இப்ப பட்டாசு வெடிக்கிற முதல்ல பட்டாசு வெடிக்கிறதுக்கான பிளான் பண்ணாங்க. ஆனா இப்ப எதுவும் அந்த ஐடியாவை கைப்பற்ற மாதிரி தெரிகிறது. ஏன்னா அப்படின்னா அருகிலே இருக்கிறதுனால இந்த பட்டாசு வெடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த குட்டி யானைக்கு ஏதாவது இது மேற்கொண்டு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கறதுக்காக பட்டாசு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தள்ளி போடுற மாதிரி தெரிகிறது. மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்கி யானைக்கான அறிகுறி இப்ப இதுவரைக்கும் யாருமே எந்த வனத்துறையினரும் தகவல் தெரிவிக்கல. ஆனா இங்க இருக்கிற ஒரு சில சமூக ஆர்வலர்கள் என்ன கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னா, இதே மாதிரி கிடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 7-8 யானைகள் தொடர்ந்து இறந்த போதுதான் இந்த சுனாமி பிரச்சனை வந்தது. சோ இந்த இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல கோயம்புத்தூர் மற்றும் கேரளா சுற்றுவரப்பட்ட மலைப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து யானைகள் இறந்து கொண்டு இருக்கின்றன. சோ இது ஏதோ பெரிய ஆபத்துக்கான விளைவாக இருக்கலாம் என்று எங்களுக்கு தோணுகிறது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சதீஷ். அடுத்ததாக வனவிலங்கு ஆர்வலர் முரளி நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு முரளி. இப்போ கோவை அருகே குட்டி யானை காயமடைந்து அங்க இருக்கு. அது கூட வந்து தாய் யானை உள்ளிட்ட 2 யானைகள் இருக்கு. அது விரட்டுறதுக்கான நடவடிக்கைகள்ல வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து யானைகளுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு வருது. இது குறித்து உங்களுடைய பார்வை? நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு 4000 ஃபேமிலிஸ் இன்னும் நம்ம டைகர் ரிசர்வ்க்குள்ள ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. So this means நம்ம வந்து இன்னும் சீரியஸாவே எடுத்துக்கல. இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த 4000 பேர் உள்ள குடியிருக்காங்கன்னா அவங்க திருவிழாலாம் வந்தா அந்த நேரத்துல வந்து லவுட் ஸ்பீக்கரை போட்டு அதை வந்து நைட்டு ஃபுல்லா வந்து லவுடா ஒலிக்க செய்து, ஐ மீன் மனிதர்களே அங்க நிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு லவுடா இருக்கும் இந்த லவுட் ஸ்பீக்கர்லாம். இந்த மாதிரி இது ஒரு அனிமல் கான்ஃபிளிக்ட்ங்கிறது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதே தவிர இது மிருகங்களால் உண்டாக்கப்பட்டது இல்ல. நம்ம வந்து வேணா சொல்லலாம் மிருகங்கள் இந்த இடத்துலலாம் போய் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணோம் அதனால இந்த பிரச்சனை. பட் எலிபென்ட்டை ஸ்பெசிஃபிக்கா எடுத்தீங்கன்னா எலிபென்ட் வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ற ஒரு அனிமல் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஊரா அது சென்று கொண்டு இருக்கும். அந்த சென்று கொண்டு இருக்க பேசேஜை வந்து நம்ம எலிபென்ட் காரிடார்ங்கிறோம். அந்த எலிபென்ட் காரிடார்ல நம்ம ஆக்கிரமிப்பு செய்து
அதெல்லாம் வந்து வீடு கட்டியோ இல்ல பில்டிங் கட்டியோ இல்லாட்டி ஒரு வேலி போட்டோ மறைச்சனால இந்த எலிபென்ட்ஸால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. அதனாலதான் அது வந்து கிராமத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க குட்டி யானையை வந்து நீங்க உங்களால ரெஸ்கியூ பண்ண முடியாத காரணம் வந்து கான்ஃபரன்டேஷன் ஆட்டிடியூட். அதாவது இந்த யானைகளையும் இந்த மிருகங்களையும் நம்ம பகச்சிக்கிட்டோம். பகச்சிக்கிட்டனால அதுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்து போயிடுச்சு. இதே நேரத்துல வந்து சுமூகமா இந்த மாநில நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு குட்டி யானை அடிபட்டு இருக்கையில தாயானை வந்து நின்று வந்து துணை போகும். பட் இன்னைக்கு வந்து அந்த கான்ஃபரன்டேஷன் ஆட்டிடியூட்னால மிருகங்கள் நம்மள எதிரியா தான் பாக்குறதே தவிர நம்மள நண்பரா பாக்கல. அதனாலதான் உங்களுக்கு இந்த குட்டி யானையை வந்து உங்களால காப்பாற்ற முடியல. திரு முரளி, இப்ப பாத்தீங்கன்னா யானைகள் வந்து ஊருக்குள்ள வர சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அதை விரட்டுறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. இப்போ யானைகள் அடிபடுற சம்பவம், இறக்குற சம்பவம் எல்லாமே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வனத்துறையினர், அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்? பிகஸ்ட் ப்ராப்ளம் மேடம், லாங் டேர்ம் நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம். நம்ம வந்து தொலைதூரக்கு பார்வையே கிடையாது நமக்கு. நம்ம எல்லாம் வந்து அப்பப்ப என்ன பண்ணலாம், எதை எப்படி பிக்ஸ் பண்ணலாம். உள்ள வர யானையை பட்டாசு போட்டு வரட்டும், அந்த யானை மிரளுது. அவன் பட்டாசு யார் போடுறா? வனத்துறை அதிகாரிகள் தான் போடுறாங்க. அவங்க யூனிஃபார்மை கண்டாலே யானைக்கு வந்து ஒரு அலர்ஜி வந்து அடுத்த வாட்டி அந்த வனத்துறை யூனிஃபார்மை பார்த்தாலே அதுகள் மிரண்டு அவங்கள வந்து ஏதாவது தீங்கு விளைவிக்க பார்க்குது. இந்த மாதிரி இருக்கையில நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து லாங் டேர்ம், அதாவது ப்ராப்பர் ஃபென்சிங் போட்டு நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு வனத்துறை பக்கத்துலயும் நீங்க வந்து வீடுகள்லாம் கட்ட முடியாது. பஃபர் ஜோன் ஒன்று இருக்கு. ஒன்னு வந்து வனத்துறை இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு பஃபர் ஜோன் ஒன்று இருந்துச்சு. இந்த பஃபர் ஜோன்லாம் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாதான் யானைகள் வெளியே வந்தா கூட உள்ள போறதுக்கு வசதியா இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த பஃபர் ஜோன் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி விட்டாங்க. அதனால வேலி போட்டு இதை வந்து உடனடியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம இப்பயே பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் 10 யானை இழந்திருக்கோம் தமிழ்நாட்டு சைட்ல மட்டும். இதே வந்து அதிகரிக்குமே தவிர இது குறைய போறது இல்லை. அதனால எங்கெல்லாம் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து மக்களின் ஆக்கிரமிப்பு இருக்கோ அதெல்லாம் அகற்றணும். 2வது எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வேலிகள் அமைக்கணும், பெரிய பெரிய வேலிகள். 2வது யானைகள் இது வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போறதுக்கு மேம்பாலமோ இல்ல சுரங்க பாதையோ அமைச்சே ஆக வேண்டும். இல்லைன்னா யானைகள் வந்து எப்பயும் இந்த ரயில்வே ட்ராக்கை தான் கிராஸ் பண்ண போகுது. நம்ம ரயில்வேல வந்து அந்த அளவு சென்சிட்டிவ் கிடையாது இஷ்யூ. அவங்க ஸ்பீடுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு யானை போற இடம் சொல்லி ஸ்லோவா போறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட உடனே வந்து அரசாங்கம் கையில் எடுத்து உடனே பண்ண வேணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு டிபேட்ல பாத்தீங்கன்னா தந்தி டிவிக்கு அவங்க பேச்சாளர் வந்தப்ப அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணாரு உடனே நாங்க ஏதாவது பண்ணுவோம். பட் அது ஆகி இன்னும் ஒரு 1.5 மாசம் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நடவடிக்கை உடனே எடுத்தாதான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முரளி.